விஷயங்களுக்காக கடுப்பா இருப்பீங்க. ஏன் மனசுக்குள்ள கழுவி ஊத்தி இருப்பீங்க. அப்படி மக்கள் மத்தியில கழுவி ஊத்தப்பட்டவங்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கிற நிகழ்ச்சி தான் ஆயா அவார்ட்ஸ். முதல்ல இப்ப நம்ம பார்க்க போறது தி பெஸ்ட் காமெடியன் அவார்ட். அந்த நாமினிஸ் ஆர் இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் காமெடியன் அவார்டு நாஞ்சில் சம்பத்துக்கு கொடுக்குறான். பஸ் ஏன் ஓடல, பாத்ரூம்ல தண்ணி வரல, புது திட்டங்கள் ஒன்னையும் செயல்படுத்தலன்னு கேட்டா அம்மா வரட்டுன்னு காத்திருக்கோம். அதனால என்ன குடியா முழுகி போச்சுன்னு இவர் சொன்ன பதில் இருக்கே உலக ஃபேமஸ் ஆயிருச்சு. இவர் தாங்க இப்ப நம்ம இணையதள உலகத்தோட காமெடி சூப்பர் ஸ்டார். எங்க ஆட்சி அம்மாவுக்கு இப்படி ஒரு சோதனை, அம்மா தொடங்கட்டும்னு காத்திருக்கிறதுல என்ன தப்பு? அடுத்து நம்ம பார்க்க போறது தி பெஸ்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் அவார்ட். சேலத்துல அவங்க நலிந்த தொழிலாளர்களுக்கு நிதி கொடுக்கிற நிகழ்ச்சி. அதுல வயசான பெரியவர் ஒருத்தர் போட்டோக்கு போஸ் கொடுக்கலன்னு சொல்லி உடனடியா சாத்தி இந்த ஆண்டுக்கான பெஸ்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் விருதை கப்புனு புடிச்சிட்டாரு அதிமுக எம்எல்ஏ சின்னசாமி. இப்ப நம்ம பார்க்க போற விருது பெஸ்ட் மிச்சர் மாமா அவார்ட். என்னடா புதுசா மிச்சர் மாமா விருதுன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? மம்மி சும்மா உப்புக்கு சப்பானியா வச்சிருக்கிற ஒரு பீஸ் தாங்க சைதை துரைசாமி. எவ்வளவுதான் அமளி துமளி நடந்தாலும் மிச்சர் மாமா மாதிரி கம்மோடு இருக்கிறதால சைதை துரைசாமிக்கு இந்த அவார்டை பெருமையோடு வழங்குறோம். இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் தின்னுட்டு இருக்கான். அடுத்து நம்ம பார்க்க போற அவார்ட் பெஸ்ட் டயலாக் டெலிவரி அவார்ட். பெஸ்ட் டயலாக் டெலிவரி அவார்டு சிஆர் சரஸ்வதிக்கு கொடுக்கறதுல ஆயா அவார்டு பெருமைப்படுது. என்னடா இந்த அம்மாக்கு மட்டும் பில்டப் ஜாஸ்தியா இருக்குன்னு பாக்குறீங்களா? டாஸ்மாக ஏன் க்ளோஸ் பண்ண கூடாதுன்னு கேட்டதுக்கு பக்கத்துல ஆந்திரா இருக்கு, கேரளா இருக்கு, அவ்வளவு ஏன் 100 கிலோமீட்டர்ல பாண்டிச்சேரி இருக்கு, அங்க போய் குடிக்க மாட்டாங்களான்னு கேட்டது மட்டும் இல்ல, மக்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்க ஒரு கோட்டை சாப்பிட்டா தான் உடம்பு வலிக்காம இருக்கும்னு போட்டாங்களே ஒரு போடு. ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு ஃபுல் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் மூடினால் பாண்டிச்சேரிக்கு போய் குடிக்கிறவங்க நிறைய பேர் போக மாட்டாங்களா? இந்த பக்கம் ஆந்திரா இருக்கு, இந்த பக்கம் கேரளா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கு. நீங்க பார மூடினால் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட யாரும் வந்து தங்க மாட்டாங்க. பெஸ்ட் அடிமை அவார்ட். The nominees are இந்த ஆண்டுக்கான அடிமைக்கான விருது சந்தேகமே வேண்டாங்க ஓபிஎஸ் தான் கொடுக்குறோம். இவருக்கு யூபிஎஸ் பேர் வைக்கிறதுக்கு பதிலா ஓபிஎஸ் வச்சுட்டாங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? எப்பெல்லாம் மம்மிக்கு பவர் இல்லையோ இந்த யூபிஎஸ் ஆன் ஆயிரும். எல்லாரும் கையை தொட்டு கும்புறத பாத்துருப்பீங்க, காலை தொட்டு கும்புறத பாத்துருப்பீங்க. ஆனா நம்ம அடிமை இருக்கே டயரை தொட்டு கும்பிடும், தரையை தொட்டு கும்பிடும். இவ்வளவு ஏன் ஆகாயத்துல பாக்குற ஹெலிகாப்டர் கூட பார்த்து கும்பிடுங்க. உலகத்திலேயே இருக்கிற ஆகச்சிறந்த அடிமைகள்ல நம்பர் 1 இவர் தாங்க. அடிமை. அடுத்து நம்ம பார்க்க போற விருது பெஸ்ட் ஆக்டிங் அவார்டு. The nominees are இந்த ஆண்டுக்கான சிறந்த நடிப்புக்கான அவார்டு யாருக்குன்னா வளர்மதிக்கு தான். பதவி இருக்கும் போது அழுது வடிஞ்சதும், மம்மிக்கா கோயிலுக்கு போய் தீச்சட்டி தூக்கவும், மஞ்சோர திங்கவும், என்ன நடிப்பு. இறுதியா நம்ம கொடுக்க போற விருது லைஃப் டைம் டிசாஸ்டர் அவார்டு. இது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம ஜெயலலிதாவுக்கு தான் கொடுக்குறோம். ஆட்சிக்கு வந்த உடனே சமச்சீர் கல்வியை சாகடிக்க திருவள்ளுவர் படத்துல ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. 110 திட்டங்கள் அறிவிக்கிறதே சாதனையா நினைச்சு மக்கள் நெத்தியில பட்ட நாமத்தை ஓட்டுனாங்க. விலைவாசி ஏற்றம், ஊழல், அதிகாரிகள் சாவு, கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம், ஆசிட் பீச் அப்படின்னு சட்டம் ஒழுங்க சந்தி சிரிக்க வச்சு சாதனை முடிச்சாங்க. மௌலிவாக்கத்துல தப்பான இடத்துல அடுக்குமாடி கட்டடம் கட்ட அனுமதி கொடுத்து பல தொழிலாளர்கள் செத்ததுக்கு காரணமா இருந்தாங்க. உலக முதலீட்டாளர் மாநாடுன்னு ஜோறு காட்டி 2.42 லட்சம் கோடி முதலீடு வந்து பிலிம ஓட்டி எல்லோரையும் கேனையினாங்க. டாஸ்மாக மூட சொல்லி போராட்டம் பண்ணா அடி உத ஜெயிலு, பாட்டு பாடினாலும் ஜெயிலு, எதிர்த்து கேள்வி கேட்டாலும் ஜெயிலு, பத்திரிகையில எழுதுனா அவதூறு கேசு. எல்லாத்துக்கும் உச்சமா வரலாறு காணாத மழைய கொஞ்சம் கூட மதிக்காம வானிலை மையம் சொன்னதையும் காதலியே வாங்கிக்காம ஏரி தண்ணியை நடுராத்திரியில கண்ணா பின்னான்னு திறந்து விட்டு சென்னையவே வெள்ளத்துல மூழ்கடிச்சாங்க. மக்களை காப்பாத வயசு பசங்க கொண்டு வந்த நிவாரண பொருளை எல்லாம் வழிப்பறி பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. எப்படியோ திருவள்ளுவர் படத்துல ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்ச இவங்க ஆட்சி நிவாரண பொருள்ல ஸ்டிக்கர் ஒட்டோட முடிய போகுது. இவங்களுக்கு தான் இந்த வருஷத்தோட லைஃப் டைம் டிசாஸ்டர் அவார்டு. இந்த ஆயா அவார்ட்ஸ் வாங்கினவங்க மேல நீங்க செம்ம காண்டா இருப்பீங்கன்னு நம்புறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.